கொடுக்கப்பட்ட அளவு கரைசல் அல்லது கரைப்பானில் உள்ள கரைபொருளின் அளவை குறிக்க பயன்படும் சொல் எது? ஏ. விரிவாக்கம். பி. நீர்த்தல். சி. வெப்பநிலை. டி. செறிவு. சரியான பதில் டி. செறிவு. சரியான விடை டி. சோகஸ்மெலி. செறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு கரைசல் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை குறிக்கும் அளவீடு ஆகும். இது ஒரு கரைசலின் வலிமையை எயூகா மோலாரிட்டி தீர்மானிக்க பயன்படுகிறது. எத்தனை தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் கிரேக்க அல்லது லத்தீன் பெயர்களை அடிப்படையாகக் கொண்டவை? ஏ. 11. பி. 9. சி. 12. டி. 4. சரியான பதில் ஏ. 11. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. சோடியம், நா, பொட்டாசியம், கே போன்ற 11 தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்பட்டுள்ளன. இது சர்வதேச அளவில் தனிமங்களை எளிதாக அடையாளம் காண உதவுகிறது. அறை வெப்பநிலையில் பாதரசத்தின் நிலை என்ன? ஏ. வாயு. பி. பிளாஸ்மா. சி. திடப்பொருள். டி. திரவம். சரியான பதில் டி. திரவம். சரியான விடை டி. சோகஸ்மெலி. பாதரசம் ஒரு உலோகம் என்றாலும் அதன் தனித்துவமான எலக்ட்ரான் அமைப்பால் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படுகிறது. இதன் உருகுநிலை மிகக் குறைவு -38.83 டிகிரி செல்சியஸ் என்பதால் இது வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது. செயல்பாடு 4 ஒலியைப் பற்றி என்ன நிரூபிக்கிறது? ஏ. ஒலி பயணிக்க ஒரு ஊடகம் தேவை. பி. ஒலி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும். சி. ஒலி ஒளியால் உருவாக்கப்படுகிறது. டி. ஒலி ஒரு வகை ஒலி. சரியான பதில் ஏ. ஒலி பயணிக்க ஒரு ஊடகம் தேவை. 2. ஒலி என்பது ஒரு நெட்டலை. இது பரவுவதற்கு பருப்பொருள் ஊடகம், திண்மம், திரவம் அல்லது வாயு அவசியம் தேவைப்படுகிறது. வெற்றிடத்தில் அதிர்வுகளை கடத்த மூலக்கூறுகள் இல்லாததால் ஒலியால் பயணிக்க முடியாது. சமன்பாடு 1.12 F எடை mg எடை எதற்கு சமம் என்பதை குறிக்கிறது? ஏ. விசை பெருக்கல் முடுக்கம். பி. விசை வகுத்தல் நிறை. சி. நிறை பெருக்கல் புவியீர்ப்பு முடுக்கம். டி. நிறை பெருக்கல் விசை. சரியான பதில் சி. நிறை பெருக்கல் புவியீர்ப்பு முடுக்கம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. விசை F என்பது நிறை மற்றும் முடுக்கத்தின் பெருக்கற்பலன் ஆகும். Fமா. புவியீர்ப்பு விசையை பொறுத்தவரை முடுக்கம் என்பது புவியீர்ப்பு முடுக்கம் G என்பதால் எடை W நிறை மீட்டர் புவியீர்ப்பு முடுக்கம் G என அமைகிறது. தாமிரம், சிலிக்கான், அலுமினியம் மற்றும் தங்கம் ஆகியவற்றுடன் மழைநீரில் காணப்படும் கட்டுமானத்தில் பொதுவான தனிமம் எது? ஏ. இரும்பு, ஐரன். பி. டைட்டேனியம், டைட்டேனியம். சி. குரோமியம், குரோமியம். டி. மாங்கனீசு, மாங்கனீஸ். சரியான பதில் ஏ. இரும்பு, ஐரன். மழைநீரில் வளிமண்டல தூசுக்கள் வழியாக இரும்பு போன்ற உலோக தாதுக்கள் கலக்கின்றன. இது கட்டுமானத் துறையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இரும்பு ஆக்சைடுகள் மழைநீரின் வேதியியல் பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. கொடுக்கப்பட்ட சூத்திரத்தை பயன்படுத்தி ஐ கணக்கிடும்போது மடக்கையின் அடிமானம் என்ன? ஏ. 7. பி. சி. 2. டி. 10. சரியான பதில் டி. 10. 6. சரியான விடை டி. சோகஸ்மெலி. pH என்பது ஒரு கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10-ஐ அடிப்படையாகக் கொண்ட எதிர்மறை மடக்கை ஆகும். இதன் சூத்திரம் pH 7.0H என்பதாகும். தவறான விடைகள் ஏ. 7 என்பது நடுநிலை கரைசலின் pH மதிப்பை குறிக்கிறது, அடிமானத்தை அல்ல. துருப்பிடிக்காத எக்கின் முக்கிய கூறு எந்த தனிமம்? ஏ. தாமிரம், காப்பர். பி. மெக்னீசியம், மாக்னீசியம். சி. குரோமியம், குரோமியம். டி. தகரம், டின். சரியான பதில் சி. குரோமியம், குரோமியம். சரியான விடை சி. துருப்பிடிக்காத எக்கில் இரும்பு மற்றும் கார்பனுடன் குரோமியம் சேர்க்கப்படுவதால் அது துருப்பிடித்தலை தடுக்கிறது. பொதுவாக இதில் 10.5%க்கும் அதிகமான குரோமியம் காணப்படுகிறது. உலர் மின்கலம் என்பது அதன் எதற்காக அறியப்படும் ஒரு வகை மின்கலம்? ஏ. பெயர்வுத்திறன், போர்ட்டபிலிட்டி.
பி உயர் மின்னழுத்த வெளியீடு. சி திரவ மின்பகுளி. டி நிரந்தர இணைப்பு. சரியான பதில் ஏ பெயர்வுத்திறன் போர்ட்டபிலிட்டி. 3 உலர் மின்கலங்கள் கசிவு ஏற்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அவற்றை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும். இது டார்ச் விளக்குகள் மற்றும் கடிகாரங்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரான்களை வழங்கும் அணுக்களுடன் தொடர்புடைய இணைதிறன் வகை எது? ஏ நேர் இணைதிறன் பாசிட்டிவ் வேலன்சி. பி எதிர் இணைதிறன் நெகட்டிவ் வேலன்சி. சி மாறும் இணைதிறன் வேரியபிள் வேலன்சி. டி பூஜ்ய இணைதிறன் ஜீரோ வேலன்சி. சரியான பதில் ஏ நேர் இணைதிறன் பாசிட்டிவ் வேலன்சி. சரியான விடை ஏ சோகஸ்மேலி எலக்ட்ரான்களை இழக்கும் அல்லது வழங்கும் அணுக்கள் நேர் மின்சுமையை பெற்று நேர் இணைதிறனைக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக உலோகங்கள் எலக்ட்ரான்களை வழங்கி நேர் அயனிகளாக மாறுகின்றன. பி எலக்ட்ரான்களை ஏற்கும் அணுக்கள் எதிர் இணைதிறனைக் கொண்டிருக்கும். கொடுக்கப்பட்ட பட்டியலின்படி எந்த தனிமத்தின் நவீன வேதியியல் குறியீடு எஸ் ஆகும்? ஏ சோடியம் சோடியம். பி சல்பர் சல்ஃபர். சி சிலிக்கான் சிலிகான். டி வெள்ளி சில்வா. சரியான பதில் பி சல்பர் சல்ஃபர். சல்பர் எஸ் என்பது அணு எண் 16 கொண்ட ஒரு அலோகம் ஆகும். இதன் குறியீடு அதன் ஆங்கில பெயரின் முதல் எழுத்திலிருந்து பெறப்பட்டது. சோடியத்தின் குறியீடு நா ஆகும். சிலிக்கானின் குறியீடு சி ஆகும். வெள்ளியின் குறியீடு ஏஜி ஆகும். காற்று சுவாசத்தின் போது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு ஏடிபி மூலக்கூறுகளில் ஆற்றல் விளைச்சல் எவ்வளவு? ஏ 36 கள் 36 ஏடிபிஸ். பி 1 ஏடிபி 1 ஏடிபி. சி 19 கள் 19 ஏடிபிஸ். டி 2 கள் 2 ஏடிபிஸ். சரியான பதில் ஏ 36 கள் 36 ஏடிபிஸ். 2 காற்று சுவாசத்தின் போது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து 36 முதல் 38 ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. இது கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி ஆகிய நிலைகளில் நடைபெறுகிறது. விந்தகங்களால் சுரக்கப்படும் ஹார்மோன் எது? ஏ ஈஸ்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன். பி டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன். சி தைமோசின் தைமோசின். டி புரோஜெஸ்டிரோன் ப்ரொஜெஸ்டிரோன். சரியான பதில் பி டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன். சரியான விடை பி சோகஸ்மேலி டெஸ்டோஸ்டிரோன் என்பது ஆண்களின் விந்தகங்களில் உள்ள லேடிக் செல்களால் சுரக்கப்படும் முதன்மையான ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ஆகும். இது 2ஆம் நிலை பாலன பண்புகளின் வளர்ச்சிக்கும் விந்தணு உற்பத்திக்கும் காரணமாகிறது. பட்டியலிடப்பட்டுள்ளபடி தாவரப் பெருக்கத்தில் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட தேர்வு முறை எது? ஏ உயிரித் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி. பி படியெடுப்பு தேர்வு குளோனல் செலெக்ஷன். சி விலங்கு பெருக்கம் அனிமல் பிரீடிங். டி மரபணு பொறியியல் ஜெனடிக் என்ஜினியரிங். சரியான பதில் பி படியெடுப்பு தேர்வு குளோனல் செலெக்ஷன். சரியான விடை படியெடுப்பு தேர்வு என்பது பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்களில் சிறந்த பண்புகளைக் கொண்ட தாவரங்களை தேர்ந்தெடுத்து பெருக்குவதாகும். MFT என்ற சூத்திரத்தில் டி எதை குறிக்கிறது? ஏ கால அளவு டியூரேஷன். பி இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். சி தொலைவு டிஸ்டன்ஸ். டி அடர்த்தி டென்சிட்டி. சரியான பதில் சி தொலைவு டிஸ்டன்ஸ். 3 விசையின் திருப்புத்திறன் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சூத்திரத்தில் டி என்பது விசை செயல்படும் புள்ளிக்கும் சுழற்சி அச்சுக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவை குறிக்கிறது. இது ஒரு பொருளைச் சுழற்ற தேவையான விசையின் அளவை தீர்மானிக்கிறது. செயல்பாட்டில் சோதிக்கப்படும் கடத்துத்திறன் எந்த வகையான பண்பு? ஏ அணுக்கரு பண்பு. பி உயிரியல் பண்பு. சி வேதியியல் பண்பு. டி இயற்பியல் பண்பு. சரியான பதில் டி இயற்பியல் பண்பு. சரியான விடை டி சோகஸ்மெலி ஒரு பொருளின் வேதியியல் தன்மையை மாற்றாமல் அளவிடக்கூடிய பண்புகள் இயற்பியல் பண்புகள் எனப்படும். கடத்துத்திறன் இதில் அடங்கும். மின்சாரம் அல்லது வெப்பத்தை ஒரு பொருள் எவ்வளவு எளிதாக கடத்துகிறது என்பது அதன் இயற்பியல் அமைப்பை பொறுத்தது. சோப்புகள் உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ
கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ். பி சல்பூரிக் அமிலங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ். சி அமினோ அமிலங்கள் அமீனோ ஆசிட்ஸ். டி நியூக்ளிக் அமிலங்கள் நுக்லேக் ஆசிட்ஸ். சரியான பதில் ஏ கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ். சரியான விடை ஏ சோகஸ்மெலி சோப்புகள் என்பவை நீண்ட சங்கிலி தொடரைக் கொண்ட கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகள் ஆகும். இவை தாவர எண்ணெய்கள் அல்லது விலங்கு கொழுப்புகளை காரத்துடன் சப்போனிஃபிகேஷன் வினைப்படுத்துவதன் மூலம் பெறப்படுகின்றன. சில அலோகங்களின் சிறப்பியல்பு மற்றும் உலோகப்போலிகளுக்கும் பொருந்தும் பண்பு எது? ஏ தகடாக்கக்கூடியது மாலியபிள். பி உடையக்கூடியது பிரிட்டில். சி கம்பியாக நீட்டக்கூடியது டக்டைல். டி பளபளப்பானது லஸ்ட்ரஸ். சரியான பதில் பி உடையக்கூடியது பிரிட்டில். 9 உடையக்கூடிய தன்மை பிரிட்டில்னஸ் என்பது ஒரு பொருளின் மீது விசை கொடுக்கும்போது அது வளையாமல் சிறு துண்டுகளாக உடைந்து போகும் பண்பாகும். இது அலோகங்களுக்கும் கந்தகம் போன்றவை மற்றும் சிலிக்கான் போன்ற உலோகப்போலிகளுக்கும் பொதுவான பண்பாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?